உலகம் யாவையும் தமிழவாக்கலும் நெளிவருத்தலும் நீக்கலும் நீங்களாம் அழகில்லா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரணாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று புரட்டாசி 4 20/9/2025 சனிக்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய மாதமாக இருக்கக்கூடிய இந்த நல்ல மாதத்தில் புரட்டாசி முதல் சனிக்கிழமை என்று கொண்டாடப்படக்கூடிய நாள் என்ற நாள். இந்த நாளில் நாம் ஏறத்தாழ ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கக்கூடிய விழுப்புரத்திற்கு அருகில் சிறுவந்தாடு என்று சொல்லக்கூடிய ஊரில் அருள்பாலிக்கக்கூடிய அற்புத தெய்வமாக இருக்கக்கூடிய கனகவல்லி தாயார் சமேத லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தை இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அதாவது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை என்று சொல்கின்ற பொழுது இந்த சனிக்கிழமைக்கு ஒரு சிறப்பானது உண்டு. காரணம், புரட்டாசி மாதத்தில் தான் சனி பகவான் தோன்றினார் என்பது வரலாறு. ஆகையினால் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை யார் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு சனி கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அவர்களை பாதிக்காது என்ற கருத்தின் அடிப்படையில் தான் புரட்டாசி சனிக்கிழமையில் அப்படி விரதம் இருப்பது, பெருமாளுக்கு வழிபாடு செய்வது என்ற பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஏற்படுத்தி தந்து நம்முடைய வாழ்க்கை செம்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆன்மீக ரீதியில் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்திருக்கின்றார்கள். ஆகையினால் இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் முதல் வாரமாக வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நாம் சிறுவந்தாடு ஆலயத்தை தரிசிக்க இருக்கின்றோம் என்று குறிப்பிட்டோம் அல்லவா? இது 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான ஆலயம். எப்படி என்று சொன்னால், பராந்தக சோழன் என்று சொல்லக்கூடிய மன்னன், அந்த மன்னனுக்கு களத்திர தோஷம். அந்த களத்திர தோஷம் என்று சொல்கின்ற நேரத்தில் ஜாதகத்தில் யாராக இருந்தாலும் லக்னத்திற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய 2ஆம் இடம், அதுதான் தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் என்று சொல்வார்கள். அந்த களத்திர ஸ்தானத்தில் ஏதாவது சாயா கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு, கேது போன்றவை செவ்வாயோடு இணைந்து அப்படி இருந்தது என்று சொன்னால் அது ஒரு தோஷம் என்று குறிப்பிடுவார்கள். ஆகையினால் அதற்கு களத்திர தோஷம் என்று பெயர். இந்த களத்திர தோஷத்தின் காரணமாக அவனுக்கு திருமணமானது தடைபட்டு கொண்டே வந்தது. மாமன்னனாக இருந்தாலும் நமக்கு திருமணம் ஆகவில்லையே என்று அவனுடைய ஆஸ்தான ஜோசியர்கள் ஆகியோரிடம் அவன் ஆலோசனையில் ஈடுபட்ட நேரத்தில் ஆஸ்தான ஜோசியர் என்ன செய்தார்? நீ கவலைப்பட வேண்டாம் மன்னா, அதாவது எப்படி என்று சொன்னால் ஆதி தம்பதிகள் என்று சொல்லப்படக்கூடிய லட்சுமியும் நாராயணனும், அந்த லட்சுமி நாராயண பெருமாளை நீ பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்தாய் என்று சொன்னால் உனக்கு இருக்கக்கூடிய இந்த தோஷம் நீங்கும் என்று சொல்ல, அந்த அடிப்படையில் அந்த பராந்தக சோழ மன்னன் என்ன செய்தான்? லட்சுமி நாராயண பெருமாளை இந்த சிறுவந்தாடு என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்தான். அப்படி பிரதிஷ்டை செய்த உடனேயே அதிசயம் என்ன என்று சொன்னால், அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த களத்திர தோஷத்தினுடைய பாதிப்பு விலகியது. அந்த பாதிப்பு விலகியதன் காரணமாக அவனுக்கு உரிய முறையில் வெகு விரைவில் திருமணமானது நடைபெற்றது. ஆகையினால் அவன் அப்படிப்பட்ட ஒரு எல்லை இல்லாத மகிழ்ச்சியை அடைந்தான். யாருடைய கருணையினால் என்று சொன்னால் லட்சுமி நாராயண பெருமாளுடைய கருணையினால். அதாவது இந்த லட்சுமி நாராயண பெருமாள் எப்படி என்று சொன்னால், திருமண தடை மட்டுமல்ல, நாம் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையோடு இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளை எல்லாம் கூட தீர்க்கக்கூடிய அளவில் ஒரு சக்தி மிக்க தெய்வமாக அப்படி விளங்குகின்றார். அதற்காக அற்புதமான ஒரு வலிமையான பரிகாரமாக இந்த ஆலயத்தில் ஒரு வழிபாடு செய்யப்படுகின்றது. இந்த வழிபாட்டையும் தொடங்கியவன் யார் என்று சொன்னால் ஒரு சோழ மன்னன். அந்த சோழ மன்னன் யார் என்று சொன்னால் கோப்பரஞ்சிங்கன். கோப்பரஞ்சிங்கன் என்று அழைக்கப்படக்கூடிய சோழ மன்னன், அவனுக்கும் திருமண தடையானது இருந்தது. இந்த மாதிரி திருமண தடை இருக்கின்றது என்று அவன் என்ன செஞ்சான்? கலந்து ஆலோசிக்கின்ற நேரத்தில் அவனுடைய அரண்மனை ஜோசியர்கள் நல்ல நிமித்தத்தோடு இந்த நாள் தொடங்குகின்றது. ஆகையினால் இந்த செய்தியை நாம் அவனிடம் சொல்லுவோம் என்று மட்டை தேங்காய் வழிபாட்டு முறையை அவனிடம் சொன்னார்கள். என்ன என்று சொன்னால், மட்டை தேங்காயை கொண்டு வந்து இந்த பெருமாளுடைய திருவடியில் வைக்க வேண்டும். திருவடியில் வைத்து வழிபாடுகள், அர்ச்சனை போன்றவற்றை செய்ய வேண்டும். செய்ததற்கு பிறகு அந்த மட்டை தேங்காயை வீட்டிலே கொண்டு வந்து வைத்து நாம் அப்படி மட்டை தேங்காயையே பெருமாளாக நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக நம்முடைய கோரிக்கை
நிறைவேறும் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் இந்த கோப்பரஞ்சிங்கன் மன்னன் என்ன செய்தான்? அவனுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்பதற்காக மட்டை தேங்காயை வைத்து வழிபாட்டை தொடங்கினான். அப்படி வழிபாட்டை தொடங்கி நடத்தி கொண்டு இருக்கின்ற நேரத்தில் அவனுடைய பிரார்த்தனை நிறைவேறியது. அவனுடைய திருமண தடையானது அகன்றது. இதெல்லாம் கல்வெட்டு செய்திகளாக இங்கே இருக்கின்றன. இந்த ஆலயத்தில் மட்டை தேங்காய் பரிகாரம் என்பது மிக மிக வலிமையான பரிகார வழிபாடாக அமைந்திருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், இந்த ஆலயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏதாவது ஒரு பிரார்த்தனை என்று அப்படி நாம் நிற்கின்ற நேரத்தில் நமக்காக மட்டை தேங்காயை வைத்து பூஜித்து நம்மிடம் தேங்காயை கொடுப்பார்கள். திருமணத்திற்காக என்று வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு 2 மாலை வாங்கி கொண்டு வர வேண்டும். 2 மாலையையும் பெருமாளுக்கு சாத்தி என்ன செய்வார்கள்? அந்த மாலையில் ஒன்றை நம்மிடம் கொடுப்பார்கள். அந்த மாலையும் மட்டை தேங்காயையும் எடுத்துக்கொண்டு நாம் நம்முடைய வீட்டில் பூஜை அறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாம்பாளம் அல்லது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் அரிசியோ அல்லது ஒரு நெல்லோ போட்டு அதன் மீது மட்டை தேங்காயை அப்படியே நிற்க வைத்து, ஏன்னா அதை ஒரு மூலையில் அப்படி போட்டுறக்கூடாது, அந்த மாதிரி நிற்க வைத்து பூஜை அறையில் வைக்க வேண்டும். பிறகு நாம் கோவிலில் கொடுத்த மாலையை ஒரு பையில் போட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயே போட்டு நம்ம பூஜை ரூமில் அப்படி மாட்டி வைக்க வேண்டும். தினசரி அந்த மட்டை தேங்காயை பெருமாளாக நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற நேரத்தில் நம்முடைய பிரார்த்தனை, நம்முடைய கோரிக்கை நிறைவேறக்கூடிய சிக்னல் நமக்கு கிடைக்கும், அறிகுறிகள் தெரிய வரும். பிறகு நம்முடைய கோரிக்கையானது, நம்முடைய பிரார்த்தனையானது நிறைவேறிய உடனே நம்ம என்ன செய்யணும்? ஈஸியாக பெருமாளை மறந்துடக்கூடாது. என்ன செய்யணும்? அந்த மட்டை தேங்காயையும் மாலையையும் எடுத்துக்கிட்டு திரும்பவும் நம்ம கோவிலுக்கு வரணும். கோவிலுக்கு நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறியதற்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையில் மட்டை தேங்காயை ஆலயத்திலே சமர்ப்பித்து நம்முடைய வழிபாட்டை பூர்த்தி செய்ய வேண்டும், நிறைவு செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வலிமையான பரிகாரம் உடையதாக அமைந்திருக்கின்றது மட்டை தேங்காய் வழிபாடு என்பது இந்த சிறுவந்தாடு திருத்தலத்தில். அதாவது கல்யாணம் என்றில்லை, எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் அந்த பிரார்த்தனைகளை உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கின்றார். யார் என்று சொன்னால் கனகவல்லி தாயார் சமேத இந்த லட்சுமி நாராயண பெருமாள். திருவந்தாடு திருத்தலத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய இந்த பெருமாளுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.